சார் ப்ளீஸ் சார். மா என் உயிரை வாங்காதம்மா. ஹால் டிக்கெட் இல்லாம எக்ஸாம் எழுத அலோவ் பண்ண முடியாதுமா. ஹால் டிக்கெட் இல்லாம எழுத வைக்க முடியாதுமா. அப்புறம் எனக்கு தான் பிரச்சனை ஆயிடும், புரிஞ்சுக்க. ஹலோ, இங்க இருந்து வந்திருக்கோம் என் உயிரை வாங்குறதுக்குன்னு. கடவுளே. ஹலோ சொல்லுங்க. நான் கோவிலுக்கு வந்தேங்க. அது வேண்டுதல் இருக்குல்ல, அதான். சரிங்க, ரொம்ப தேங்க்ஸுங்க. நீங்க எனக்கு இன்னொரு தேங்க்ஸ் கூட சொல்லணும். எதுக்கு? உங்க ஹால் டிக்கெட். ஓ மை காட், நீங்க செஞ்சது சாதாரண உதவி இல்லைங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. நம்ம காலேஜ்ல எத்தனை பொண்ணுங்க இருக்காங்கடா. போயும் போய் அந்த பிரின்சிபல் பொண்ணை போய் லவ் பண்றியடா. இதால ப்ராஜெக்ட்டுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா வேலை கூட கிடைக்காதுடா. இந்த பொண்ணுங்கெல்லாம் பொண்ணுல இருந்து ஆன்டியா மாறுற வயசுல ரொம்ப அழகா இருப்பாங்கல்ல. டேய் வாய் மூடுறா. இங்க நம்ம ப்ராஜெக்ட் டப்பா டான்ஸ் ஆடுது, நீ என்ன பொண்ணு ஆன்டின்னு புலம்பிட்டு இருக்க? நீ எல்லாம் என்னடா தலைவர் ஃபேனு? அதான் ப்ராஜெக்ட் பண்றதுக்கு பாபி இருக்கான்ல. நீ தலைவர் வாழ்கன்னு மட்டும் சொல்லிட்டு தலைவர் வாழ்க, தலைவர் வாழ்க. குடிச்சு உடம்ப கெடுத்துக்காதடா. எனக்கு உன்னை விட்ட வேற யார் இருக்கா சொல்லு? ஃபோக்கஸ்ல ப்ராஜெக்ட் மேலே இருக்கட்டும்டா, சரியா? நாளை காலையிலக்குள்ள முடிச்சிடுறா. டேய் ஓகேவா? எஸ். சரிடா. அம்மா சொல்லுங்க. என்ன பண்றமா? மார்னிங் எழுதின எக்ஸாம்ல எவ்வளவு மார்க் வரும்னு கவுண்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஜாக்கிரதமா. படிக்கிறேன்னு உன் வீட்டுக்காரருக்கு தெரிஞ்சா நரகத்தை காமிப்பாரு. சரி, ஹாஸ்பிட்டலுக்கு போனியா இல்லையா? போனமா. சின்ன சைக்காட்ரிக் ப்ராப்ளமா. டென்ஷன் அதிகமா இருந்தா வரும்னு சொல்றாங்க. டேப்லெட்ஸ் எழுதி கொடுத்துருக்காங்க. எங்களாலதான் உனக்கு இந்த கஷ்டம். அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து உன் வாழ்க்கையே கெடுத்துட்டோம். மா, நான் நல்லா தானே இருக்கேன். எதுக்கு இப்படி பேசுற? என்ன நல்லா இருக்கியோ என்னவோ, அட்லீஸ்ட் எங்க கிட்ட பேசுற விஷயமாவது அவருக்கு தெரியுமா? தெரியாதுமா. அம்மா அம்மா, அவர் வந்துட்டாரு. நான் அப்புறமா பேசுறேன். வரேங்க. எவ்வளவு நேரம் கதவு திறக்க? ஸ்டவ் மேல பால் வச்சிருந்தேன். அப்படியா? சாப்பிடுறீங்களா? தேவையில்ல. ஏய், வரேங்க. என்னது? பாலு. குடி. Cheers. படு.
படு. என்னங்க என்னங்க நாளைக்கு பேசலாம், தூங்க. உங்க பார்ட்னர் கூட சாட்டிஸ்பாக்சன் இல்லையா? உங்க தாம்பத்திய வாழ்க்கையில அதிருப்தியா இருக்கீங்களா? அப்ப நீங்க பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். அது என்னன்னா உங்க பார்ட்னர் கிட்ட மனசு விட்டு பேசுறது. அப்படி பேசுறதுனால நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். உனக்கு என்ன வந்துச்சு? நீ என்ன வேணா சொல்லுவ. என் இடத்துல இருந்தா உனக்கு தெரிஞ்சிருக்கும். பேசணுமா பேசணும். போ, போயிட்டு பேசு. ஹாய், திஸ் இஸ் பாபி. காலையில ஹால் டிக்கெட் கொடுத்தனே. ஹாய், தேங்க்ஸ். காலையில பெரிய ஹெல்ப் பண்ணீங்க. நான் ஒரு காஃபி எக்ஸ்பெக்ட் பண்ணேன், நீங்க தேங்க்ஸோட முடிக்கிறீங்களே. எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க இருக்கீங்களான்னு பார்த்தேன். ஆனா நீங்க இல்ல. அப்போ நாளைக்கு கஷ்டம். எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. இனி நீ காஞ்சிபுரம் வரமாட்டேன். எதுக்கு ஃபேஸ் டல்லா வச்சிருக்கீங்க? ஒரு பியூட்டிஃபுல் லேடி கூட காஃபி குடிக்கிற சான்ஸை மிஸ் பண்றேனே. உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சுல, நீங்க இன்னும் தூங்கல? கல்யாணத்துக்கும் தூக்கத்துக்கும் என்ன சம்பந்தம்? அப்போ நீங்க ஏதாவது லோன்லியா ஃபீல் பண்றீங்களா? என்ன ரிப்ளையே காணோம். ஹலோ, இருக்கீங்களா? என் வீட்டுக்காரர் டியூட்டி போயிருக்காரு, இன்னும் வரல. ஓ, நீங்க எக்ஸாம் எழுதுறது அவருக்கு தெரியாதுல்ல? உங்களுக்கு எப்படி தெரியும்? மார்னிங் பெல் அடிச்சனே. உங்களுக்கு எந்த ஊரு? உங்க ஏஜ் என்ன? ராங் கொஸ்டின். அப்போ என்ன? உங்களோட ஃபோன் நம்பர். இவன் ரொம்பவே ஃபாஸ்டா இருக்கான்.